திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல முதல்ல முடிக்காணிக்கை கொடுத்தவங்க யார் அப்படின்னு தெரியுமா? முன்பொரு சமயம் முதல்ல பால் சுரந்த பசுமாடு ஒன்றுன அதோட உரிமையாளர் முதல்ல திருப்பதி பெருமாளுக்கு பால் சுரக்கிறது அப்படின்னு தெரியாம அந்த பசுமாட்டின தன்னோட கையில் இருக்கும் ஆயுதத்தால அடிச்சிடறாரு. அது தவறுதலா பெருமாளுடைய தலையின் பட்டு காயத்தை ஏற்படுத்துது. இதனால பெருமாளின் தேசம் சிறிது சிதைந்து விடுவதாகவும் நீலாதேவி என்ற இளவரசி பெருமாளுடைய மகிமைகளை கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக திருமலை திருப்பதிக்கு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து திருப்பதி பெருமாள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்திருக்காரு. அப்போது காற்றுல லேசா அவருடைய தலைமுடி கலைந்திருக்கு. அதை பார்த்ததும் நீலா அவளுடைய தலைமுடியை வேரோடு பிடுங்கி பெருமாளுக்கு வைத்து விடுறாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த பெருமாள் தங்களுக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ நீலா தங்களுக்கு முடிக்காணிக்கை கொடுக்கும் பக்தர்களுடைய குறைகளை போக்கி நல்லருள் தர வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. தனக்காக எதுவும் கேட்காத நீலாவுடைய தூய பக்திய அந்த வரத்தை நீலாவிற்கு அப்படியே கொடுக்கிறாரு. இதனாலதான் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டதாகவும் முதல்